Hi students, second chapter algebra exercise 2.12. Okay, now we are going to see the logarithm. Logarithm, the exponential function y equal to a power x. இதை நான் எப்படி மாற்றணும், இந்த லாகர்தமிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும். y equal to a power x என்ற எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை சேஞ்ச் இன்டு லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஓகே, இதை எப்படி மாற்றுறது? லாக் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் வேல்யூ வரும், ஈக்குவல் டு ஒய் இருக்கிற வேல்யூவாக வரும். லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பவர் ஈக்குவல் டு வேல்யூவாக வரும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸை லாக் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கும். அப்போ லாக் ஒய் பேஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் log xy base a equal to, that is a product rule, log x base a plus log y base a. Second one, log x by y, that is a quotient rule, base a equal to log x base a minus log y base a. Product means plus, quotient means minus. Okay, log x power r base a, power எங்கே வந்துரும், ஃப்ரண்ட்டில் வந்துரும், r log x base a. ஓகே, அந்த பவரை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். லாக் எக்ஸ் பேஸ் பி, இது எப்படி எழுதலாம்? லாக் எக்ஸ் பேஸ் ஏ லாக் பி பேஸ் ஏ. இந்த வேல்யூவை போட்டு ஒரு பேஸ் ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி போட்டு இந்த வேல்யூவை எழுதிக்கலாம். ஓகே, லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு, இப்போ வேல்யூவையும் பேஸையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். வேல்யூவையும் பேஸையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 by லாக் ஏ பேஸ் எக்ஸ். ஓகே, எழுதலாம். நோட் log 1 base a. ஓகே, எனி பேஸாக இருந்தால் log 1 வேல்யூ 0, log a base a வேல்யூவும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1, log வேல்யூ 1. ஓகே, see the first sum, exercise 2.12. let b greater than 0 and b not equal to 1, express y equal to b power x in logarithmic form. y equal to b power x logarithmic formula எழுதணும். also state the domain and range of the logarithmic function. logarithmic function ஓட domain and range எழுதணும். ஓகேயா, see that one, it's a logarithmic function. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, x equal to 2 power x, இதை e power xன்னு சொல்லலாம். ஓகேயா, இந்த டேர்ம் log x ஃபங்க்ஷன். log x ஃபங்க்ஷன் எப்படி வருது பாரு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்லையும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லையும் டச் பண்ணியிருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வழியாக பாஸ் ஆகும். ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் போகாது. ஓகே, பார்த்துக்கோ. அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் சைடுக்கு கர்வ் கிடையாது. பட்டு ஒய் வேல்யூ நெகட்டிவ் சைடும் டயக்ராம் இருக்கும், பாசிட்டிவ் சைடும் டயக்ராம் இருக்கும். ஓகே, see that one, exercise 2.12, given y equal to b power x, logarithmic form மாற்றணும். என்ன செய்யணும், log y base b equal to x, log y base b equal to x, domain equal to 0, infinity. domain என்னது, x value. domain x value எங்கே இருக்குது, only positive value. positive means 0, infinity domain. range equal to, range y value, நெகட்டிவ்லையும் கர்வ் வரும், பாசிட்டிவ் சைடும் கர்வ் வரும். ஓகே, அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, ரேஞ்ச் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், compute log 27 base 9 minus log 9 base 27. ஓகே, log 27 base 9 minus log 9 base 27. இதெல்லாம் 3 பவர்ஸாக மாற்றப்படும். log 27 3 cube, 9 3 ஸ்கொயர். ஓகே, log 9 3 ஸ்கொயர், log 27 3 cube மாற்றிக்கலாம். ஓகே, இந்த பவர் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் வரும். ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த பவர் எங்கே 3 முன்னாடி வந்துருச்சு. இப்போ 3 log 3 பேஸ் 3 ஸ்கொயர் மைனஸ், அதே மாதிரி இந்த பவர் முன்னாடி வந்துடும், 2 log 3 பேஸ் 3 power 3. ஓகே, இப்போ இந்த டேர்மில் எனக்கு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது, பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் சேஞ்ச் பண்ண போகிறேன். 3 இந்த 3 எழுதிட்டு இதை நான் எப்படி போட போகிறேன், 1 பைன்னு எழுத போகிறேன். 3 by log, அப்போ பேஸும் வேல்யூவும் சேஞ்ச் ஆயிரும்.
அப்போ log 3 squared base 3. Similarly minus 2 log 3 cube base 3. ஓகே, இப்போ 3 இப்போ இந்த பவர் என்ன ஆயிரும் முன்னாடி வந்துடும். அப்போ 2 log 3 base 3. அதே மாதிரி இந்த பவர் முன்னாடி வந்துடும் 3 log 3 base 3. நமக்கு ஏற்கனவே தெரியும் log a base a equal to 1 சொன்னேன். சிமிலர்லி log 3 base 3 வேல்யூவும் பேஸும் சேமாக இருந்தால் 1. அப்போ log 3 base 3 equal to 1. அப்போ this term equal to 1, this term equal to 1. That is 3 by 2 minus 2 by 3. Taking LCM, 2 3s are 6. Cross multiply 9 minus 4. That is 5 by 6. Okay, we get 5 by 6. Next sum, third one. Solve log x base 8 plus log x base 4 plus log x base 2 equal to 11. Okay, see the third sum. Log x base 8 plus log x base 4 plus log x base 2 equal to 11. வேல்யூ எல்லாம் சேமாக இருக்குது, பட் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். 1 by log 8 base x. ஓகே, 1 by மாற்றும் போது வேல்யூ பேஸாக மாறிடும், பேஸ் வேல்யூவாக மாறிடும். அப்போ லாக் வேல்யூ 8 base x 1 by log 4 base x plus 1 by log 2 base x equal to 11. இப்போ பேஸ் எல்லாம் சேமாக வந்துருச்சு. ஓகே, இப்போ 1 by 8 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 cube. அப்போ log 2 cube base x plus 1 by log 2 squared base x plus 1 by log 2 base x equal to 11. ஓகே, அந்த பவர் எங்கே வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா. 3 log 2 base x plus 1 by 2 log 2 base x plus log 2 base x equal to 11. ஓகே, log 2 base x டினாமினேட்டரில் log 2 base x காமனாக இருக்குது. அப்போ 1 by log 2 base x டினாமினேட்டரில் log 2 base x காமனாக எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் 1 by 3 1 by 2 1 equal to 11. Now taking LCM, 3 2s are 6. Okay, 6 LCM, இப்போ 6 na multiplied by 2 2 here multiplied by 3 plus 6. LCM எடுக்கணும்னா என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டேன். 6 இங்கே எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ். அதனால் 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 3 டைம்ஸ், இப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 6 டைம். ஓகே, 6. இப்போ 1 by log 2 base x equal to 11 by 6 equal to 11. 11 by 6 equal to 11. அப்போ 1 by log 2 base x equal to 11 into the 11 by 6 go to that side, 6 by 11 cancel 6. அப்போ log the 1 by log 2 base x நான் எப்படி பார்த்திக்கலாம், log x base 2 equal to 6. Write in exponential form. Exponential form 2 power 6 equal to x. 2 power 6 equal to 64. அப்போ x equal to 64. Okay, fourth sum. Solve log 2 power 8x base 4 equal to 2 log 2 8 base 2. Okay, log 2 power 8x base 4 equal to 2 log 8 base 2. Okay, right. Now power 8x, the power go to the front. Okay, இப்போ 8x பவர் எங்கே எழுதிக்கணும், ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். 8x log 2 base 4 equal to, அதேமாதிரி 2 log 8 எப்படி எழுதலாம், 2 cube. 8 equal to 2 cube base 2. இப்போ 8x ஸோ எப்படி எழுதிக்கிறேன், 1 by log 4 base 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த டேர்மில் 2 இந்த பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ 3 log 2 base 2. இது பவரில் இருக்குது, 2 பவர். இது எல்லாமே 2 பவரில் இருக்குது. 2 பவரில் இருக்கிற மாதிரி எழுதணும், 2க்கு பக்கத்தில் எழுதக்கூடாது, 2 பவரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கும். ஓகே, அப்போ 8x 1 by log 2 squared, 2 squared base 2. 4 எப்படி எழுதிக்கிறோம், 2 squared base 2. This one is log 2 base 2 equal to 1. Okay, log a base a equal to 1. Similarly log 2 base 2 equal to 1. அப்போ 2 cube only. அப்போ this one is 2 cube. Okay, reason log 2 base 2 equal to 1. 8x the power ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா. 2 log base 2 base 2 equal to 2 cube. This value equal to 1. This value equal to 1. இப்போ 1 by 2 only. அப்போ 8x into 1 by 2 equal to 2 cube. Cancel 4x equal to 8. 4x equal to 8. X equal to 8 by 4 cancel 2. We want to find x value. Okay, we get x equal to 2. Fifth sum.
If a squared plus b squared equal to 7ab, show that log a plus b by 3 equal to 1 by 2 log a plus log b. Okay, given a squared plus b squared equal to 7ab. Given a squared plus b squared equal to 7ab, adding 2ab on both sides. Some adjustment. Adjustment காண்டி என்ன பண்ணுறேன், 2ab ஆல் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, இப்போ this formula a squared plus b squared plus 2ab, இப்போ a plus b whole square. Formula a plus b whole square equal to 9ab. இந்த 9 கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேயா, இப்போ a plus b whole square divided by 9 equal to ab. இதை ஹோல் ஸ்கொயர் டேர்மை மாற்றும் போது a plus b by 3 whole square equal to ab. ஓகேயா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் போயிடும். இப்போ a plus b by 3 equal to ab power 1 by 2. ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் பவர் 1 by 2. டேக்கிங் log on both sides. அப்போ log a plus b by 3 equal to log ab power 1 by 2. ஓகே, பவர் 1 by 2 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம், 1 by 2 log ab. இப்போ log a plus b by 3 equal to 1 by 2 using product rule. Product rule log a plus log b. That only we want to prove. We get the answer. Okay. Sixth sum. Prove log a squared by bc plus log b squared by ca plus log c squared by ab equal to 0. Okay. See that one. Log a squared by bc plus log b squared by ca plus log c squared by ab. Logல செப்பரேட் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை எழுதிக்கலாம். திஸ் ஒன் இஸ் த ப்ராடக்ட் ரூல். RHS given. ஓகே, LHS ஃபார்ம் மல்டிப்ளிகேஷன். RHS term plus term, LHS term multiplication that term. Log a squared by bc into b squared by ca into c squared by ab. A squared 2a squared cancel, b squared cancel, c squared cancel. Okay, இப்போ log 1 value already you know 0. Okay, log 1 0, we get RHS. LHS எடுத்தோம், RHS நமக்கு கிடைச்சிருச்சு. Okay, seventh sum. Prove that log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80 equal to 1. LHS log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80. log 2 இந்த முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பரை நான் எப்படி கொண்டு போய்க்கலாம், பவராக கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி 12 பவர். ஓகே, 7 go to the power. இப்போ ப்ளஸ் டேர்ம் எல்லாமே ப்ளஸ் டேர்மில் இருக்கிறத நான் எப்படி எழுதலாம், ஒரு லாகை போட்டு மல்டிப்ளை எழுதிக்கலாம். 2 into 16 by 15 whole power 16, 25 by 24 whole power 12 into 81 by 80 whole power 7. Okay, now log 2 into now 16 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 power 3 power 5 பவராக மாற்றி எழுத போகிறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 2 power 3 power 5 பவர் எழுத போகிறோம். 16 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 power 4 எழுதிக்கலாம். ஓகேயா, இந்த 15 நான் எப்படி எழுதிக்கலாம், 15 3 into 5 எழுதிக்கலாம். ஓகே, 25 நான் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 24 LCM மெத்தடில் போட்டேன்னா 2 cube 8, 8 3s are 24, 2 cube 8, 8 3s are 24 வரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 81 நான் 3 power 4ன்னு எழுதிக்கலாம். 3 into 3 into 3 into 3. 80 5 டேபிளில் போட்டோம்னா 2 power 4 into 5, 2 power 4 16, 16 into 5 80. Okay, now log 2 multiply 2 power 4 into 16, 4ஐயும் பவர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 power 64. அதே மாதிரி 3 power 16, 5 power 16. பவர் 16 நியூமரேட்டர்லையும் பவராக வரும், டினாமினேட்டர்லையும் பவராக வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே 5 ஸ்கொயர்டு 2 into 12 24. அதே மாதிரி இங்கே 2 cube into 12 2 power 36, 3 power 12. இங்கே ஒரு 7 இருக்கு இல்லையா, 3 power 28. நெக்ஸ்ட்டு 2 power 4 into 7 28, 5 power 7. ஓகே, இப்போ லாக் இந்த டேர்மில் பாரு 2 power 1, இங்கே 2னா 2 power 1 இருக்குன்னு அர்த்தம். 2 power 1 into 2 power 64 மல்டிப்ளை பண்ணால் பவர் ஆட் பண்ணணும். 2 power 65. ஓகே, 5 power 24, 3 power 28. டினாமினேட்டரில் 3 பவரில் 3 power 16, 3 power 12 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3 power 28 பவரை தான் ஆட் பண்ணணும். 5 power 16, 5 power 7 ஆட் பண்ணால் 5 power 23, 2 power 36, 2 power 28,
2 power 64 ஓகே 3 power 28 3 power 28 டைரெக்டாக கேன்சல் ஆகிடும் ஓகே இப்போ இங்கே 2 power 65 2 power 64 டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா பவர்ஸை என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்போ 2 power 65 minus 24 போட்டோம்னா வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும் 2 power 1 2 அதே மாதிரி 5 power 24 5 power 23 பவரை சப்ராக்ட் பண்ணு 5 power 1 that is 5 இப்போ log 2 into 5 10 ஓகே ஒன்று கொடுக்காதனால பேஸை நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம் அப்போ log 10 base 10 equal to 1 we get the RHS okay 8th sum log a base a square log b base b square log c base c square equal to 1 by 8 that is LHS எடுத்துக்கிறேன் log a base a square log b base b square log c base c square இந்த டேர்மில் நான் என்ன மாற்றிக்கிறேன் 1 by மாற்றிக்கிறேன் அப்போ 1 by log a square base a 1 by log b square base b 1 by log c square base c okay now the power எங்கே வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா அப்போ 1 by 2 log a base a 2 log 1 by 2 log b base b 1 by 2 log c base c okay this one is a base a log a base a 1 log b base b 1 log c base c 1 அப்போ 1 by 2 into 1 by 2 into 1 by 2 that is 1 by 8 we get a RHS okay 9th sum prove log a plus log a square plus log a cube plus etc log a power n equal to n into n plus 1 by 2 log a okay LHS log a plus log a square plus log a cube plus etc log a power n LHS எடுத்துக்கிறேன் first term log a second termல பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் 2 log a third termல 3 log a etc n log a okay each and every term see that one common log a எல்லா டேர்ம்லையும் log காமனாக இருக்குது அப்போ log a காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே 1 log a வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே 1 1 plus 2 plus 3 plus etc up to n okay already you know the formula 10th படிச்சிருக்கோம் 1 plus 2 plus 3 plus etc up to n equal to n into n plus 1 by 2 okay அப்போ n into n plus 1 by 2 log a இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய RHS okay 10th sum if log x divided by y minus z log y divided by z minus x log z divided by x minus y then prove that xy z equal to 1 okay given log x divided by y minus z equal to log y divided by z minus x equal to log z by x minus y equal to I will take some constant k இது நானா எடுத்துக்கிறேன் ஓகேயா okay k இப்போ இந்த டேர்மை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டு டேர்மையும் கேவையும் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்போ log x divided by y minus z equal to k okay cross multiply log x equal to k into y minus z அப்போ log x equal to ky minus kz similarly second term log y divided by z minus x equal to k அப்போ log y equal to kz minus kx okay log z third term log z divided by x minus y equal to k அப்போ log z equal to kx minus ky okay நம்ம log x plus log y plus log z the first equation second equation third equation மூணு equation ஆட் பண்ணுறோம் இப்போ log x plus log y plus log z equal to what is the value ky minus kz kz minus kx okay ky minus kz kz minus kx kx minus ky எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும் ஓகே we get 0 இப்போ log syz equal to 0 இந்த டேர்மையும் நான் லாகாக மாற்றணும் ஜீரோவை லாகாக மாற்றணும்னா நான் என்ன எழுதணும் log 1ன்னு எழுதிக்கலாம் ஓகேயா ஈக்குவேட் பண்ணு therefore xyz equal to 1 ஓகே இங்கே லாக் டேர்ம் இருக்குது இங்கே 0 இருக்குது இந்த ஜீரோவையும் நான் எப்படி மாற்றணும் log 1ன்னு மாற்றிக்கிறேன் xyz equal to 1 okay see the 11th sum solve log x base 2 minus 3 log x base 1 by 2 equal to 6 okay log x base 2 minus 3 log x base 1 by 2 equal to 6 okay அப்போ 1 by log இதை மாற்றிக்கலாம் ஓகே 2 base x minus 3 இந்த 3 அப்படியே எழுதிக்கிறேன் log x base 1 by 2 1 by எழுதும்போது log 1 by 2 base x equal to 6 okay
இப்போ 1/log2 base x அப்படி வச்சுக்கிறேன். -3 இதில் என்ன இருக்குது, டிவைடில் இருக்குது. டிவைடில் இருந்தால் நான் மைனஸில் எழுதிக்கலாம் இல்லையா. log 1 base x minus log 2 base x ப்ராப்பர்ட்டி. டிவைடில் இருந்தால் மைனஸில் எழுதிக்கலாம், ஓகே. மல்டிப்ளையில் இருந்தால் ப்ளஸில் எழுதிக்கலாம். இப்போ log 1 base x minus log 2 base x equal to 6. அப்போ 1/log2 base x minus 3 log 1 வேல்யூ, log 1 பேஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், log 1 வேல்யூ 0 minus log 2 base x equal to 6. இப்போ 1/log2 base x மைனஸ் ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3 log 2 base x equal to 6. அப்போ this term காமன், ஓகே. அந்த ரெண்டு டேர்மும் காமன் இல்லையா, எடுத்துகிறோம். இப்போ 1/log2 base x 1 plus 3 equal to 6. இப்போ 1/log2 base x equal to 6/4 கேன்சல் பண்ணால் 3/2. இந்த டேர்மை 1 நான் சேஞ்ச் பண்ணோம்னா log x base 2 மாறிடும் இல்லையா. அப்போ log x base 2 equal to 3/2. ரைட் இன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் 2 power 3/2 equal to x. இப்போ x equal to 2 power 3/2. ஓகே. 2 power 3/2 நான் எப்படி எழுதிக்கலாம், x equal to 2√2ன்னு எழுதிக்கலாம். 3/2 பவர் 3/2னா என்ன அர்த்தம், 2 power 3/2 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 power 1 plus 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே. 3/2 நான் என்ன எழுதிக்கலாம், 1 plus 1/2. 1 plus 1/2 சிம்பிளி பண்ணனா 3/2 கிடைக்கும். அப்போ 2 power 1 2 power 1/2. 2 power 1னா 2, 2 power 1னா 2, 2 power 1/2னா ரூட், 2 power 1/2னா ஒரு ரூட் டேர்ம். அப்போ 2√2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 power 3/2 நான் எப்படி எழுதிக்கலாம், 2√2ன்னு எழுதிக்கலாம். அப்போ x equal to 2√2. சால்வ்னு கேட்டாங்கன்னா you want to find x. ஓகே, we get the answer. Solve next sum, 12th sum. Log x square minus 6x plus 65 base 5 minus x equal to 2. ஓகே. அப்போ log x square minus 6x plus 65 base 5 minus x equal to 2. Here also solve, we want to find x. இப்போ 5 minus 6 whole square equal to, right in exponential form. இது exponential formல எழுதுனோம்னா 5 minus 6 power 2 equal to x square minus 6x plus 65. 5 minus 6 whole square, a minus b whole square, a square 25 minus 2ab minus 10x plus x square, x square minus 6x plus 25. x square cancel. Okay. இப்போ minus 6x plus 65. This term go to that side, minus 25. This term go to that side, plus 10x equal to 0. Okay. See that one, minus 6x plus 10x, 4x. 65 minus 25, subtract 40. Okay. இப்போ 4x equal to minus 40. 4x equal to minus 40. Then x equal to minus 40/4 cancel, x equal to minus 10. Okay, we get x value, we get the answer. Okay, thank you students.